யாமம் எனப்படும் இந்த நள்ளிரவுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது ஒரு நல்லுன்னு ஒரு சத்தம் கேட்குமா. பெரும்பாலான நேரத்தை ரீல்ஸ் சாப்பிட்டுடுது. ஆனால் இதெல்லாம் மீறி எப்போ இந்த புத்தகங்களை படிக்க போகிறோம், எப்போ இந்த அறிவை வளர்த்துக்க போகிறோம், மேபி அழுகையாக வர்றதோட ரீசன் அதுக்காக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வாசிப்புங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எதை நம்ம வாசிக்கிறோம், எதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறோங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த ஏக்கம், இன்னும் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள், வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ விஷயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் தோன்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் நமக்கு அந்த கிரிப்பு கிடைக்கிற வரைக்கும் தான். ஆனால் அவங்களுடைய உலகம் வேறையாக இருக்குது, அவங்களுடைய வாசிப்பு அனுபவமும் வேறையாக இருக்குது. அறிவுங்கிறதே எவ்வளவு அறியாமையை தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறது தானே அறிவு. அது அழகா மறைச்சு சொல்லியிருக்காரு. வணக்கம். திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இப்படி ஒரு தீயா அந்த கவிதை புத்தகம், அதாவது குரல் தழுவிய காதல் கவிதைகள், அந்த புத்தகத்தை பற்றி ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம ஒவ்வொரு கவிதைகளை எடுத்துகிட்டு விவாதிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கவர், அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். திரு சரவணன் கண்ணா அவர்கள். அவர் ஒரு இலக்கிய விரும்பி, தமிழ் மேலே தனியாத ஆர்வம் கொண்டவர். ஒரு தனியார் துறையில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலும், நாங்கள் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, என்னோட ஒரு காமனான ஃப்ரெண்ட் அவர். வள்ளுவம் போற்றுவோம் அப்படின்னு ஒரு தனி ஆப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ரூம் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி புலவர் ராணி அம்மா வந்த மாதிரியே இவரும் அந்த ரூமில் ஒரு காமனான ஃப்ரெண்ட் எனக்கு. தினமும் நாங்கள் கூடி இலக்கியத்தை பற்றி எங்களோட கருத்துக்கள், எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ரூமில் நடந்துகிட்டே இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்தது எனக்கு. நாம் இன்றைக்கி என்ன கவிதை பார்க்க போகிறோம்? அறியாமையின் புது விளிம்பு. ஓகே. அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1110. அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம், செறிதோறும் சேயிழை மாட்டு. செந்நிற அணிகலன்களை அணிந்த இவளிடம் பொருந்துந்தோறும் காதல் உணர்தல், நூற்பொருட்களை அறிய அறிய அறியாமை கண்டார் போன்றது அப்படின்னு ஆரம்பமே அமர்க்களம் பண்ணுறாரு சார். இதில் இந்த செந்நிற அணிகலன்களை அணிந்த ஒரு பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்கும் போது அவ கூட பழகிறது நம்ம நூலை படிக்கிறது மாதிரி அப்படின்னு எதுக்கு எதை வந்து ஒப்பிடுறது அப்படிங்கிறது திருவள்ளுவர் பண்ண அமர்க்களத்தை தாண்டி சார் அதை எடுத்துட்டு வந்து இன்னொன்று டீகோட் பண்ணுவார். நிறைய விஷயங்களை, நுணுக்கத்தை வந்து மெல்லுணர்வுகள் எல்லாம் ரொம்ப டீடைலிங் கொடுப்பார். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு விளையாடுறதுன்னு இருக்கு இல்லையா, அதை அழகா பண்ணுவார் சார். என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அறியாமையின் புது விளிம்பு. பக்கம் ஒன்றை படித்து திரும்பினேன், பக்கத்தில் நிற்கின்றன பக்கம் பக்கமாய் படிக்காத பக்கங்கள். ஒரு பக்கத்தை படிச்சுட்டு திரும்பின, அது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. தேடி கண்டறிந்த விடையின் வாலில் தொற்றிக்கொண்டு துணை கேள்விகள். இந்த எல்லாருக்குமே தோணும், ஒரு கேள்விக்கு விட கிடைச்சதுன்னா அடுத்தடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னு. அறிவுங்கிறதே எவ்வளவு அறியாமையை தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறது தானே அறிவு. அது அழகா மறைச்சு சொல்லியிருக்காரு. இது இந்த வாலில் தொற்றிக்கொண்டு அப்படின்னோடனே எனக்கு விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள்லாம் நினைவுக்கு வரும். அது ரொம்ப இப்போ வர்ற கதைகள்லாம் ரொம்ப புராணத்தை பேஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுனாலும், அந்த கதைகள் அம்புலிமாமால வர்ற டைம்ல ஒரு ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட். ஆமாம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். இன்னொன்று, அது ஒரு விடை கூட எனக்கு தெரிஞ்சதா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அது வேற லெவலில் இருக்கும், இன்டெலெக்சுவலாக சொல்லியிருப்பாங்க. இருந்தால் கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா, அதை வந்து தூண்ட வச்சது. அது வந்து படிக்கிற ஒரு வாசிப்பு பழக்கத்தை வந்து வித்தையோட தெரிஞ்சுக்க வச்சது. அப்படிலாம் இந்த அம்புலிமாமா, கோகுலம், இந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்துச்சு என்னோட லைஃப்ல. நான் சொல்றேன், நீங்க வேற புத்தகங்களை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். அதுவும் பண்ணியிருக்கோம். அதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, எத்தனை தடவை படிச்சாலும் அந்த விட இதுதான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. திரும்ப படிச்சாலும் நமக்கு திரும்ப படிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆமா, அதை வந்து இந்த வாலில் தொற்றிக்கொண்டு அப்படின்னோடனே எனக்கு அது கனெக்ட் ஆகுது. வாலில் தொற்றிக்கொண்டு துணை கேள்விகள்.
புத்தறிவின் ஒவ்வொரு துளியிலும் பூத்திருக்கும் அறியாமையின் புது விளிம்பு. உலக நூல்கள் ஒவ்வொன்றிலும் நின்று அண்ணாந்து பார்க்கிறேன். அழுகை அழுகையாக வருகிறது. இவற்றை எல்லாம் எப்போது படிக்கப் போகிறேன்? நொந்து நூலாகிறேன். அதுல கூட நூல் தான் ஆகிறாரு. இல்ல, சமீபத்துல ஒருத்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் 20,000 புத்தகங்கள் படிச்சுட்டேன் அப்படின்னு. அப்படி என்கிட்ட யாராவது கணக்கு கேட்டாங்கன்னா நான் திணறி போவேன். என்னால் நான் படித்தது நோட் பண்ணி வைக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது எனக்கு. ஸோ எத்தனை புத்தகங்கள் படிச்சிருப்பேன்? என் வாழ்நாளில் பெரும்பகுதி படம் பார்த்ததும் படித்ததுமா தான் இருந்திருக்கு. பழக்க வழக்கங்கள், ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம, டைம் பாஸ் பண்ணுறதோ என்னோட ஹேபிட்டாகவே அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ எத்தனை புத்தகங்கள் அப்படிங்கிறது எண்ண முடியுமா அப்படிங்கிறது நினைவு எனக்கு என்றைக்குமே வந்ததில்லை. இப்படி யாராவது நோட் பண்ணி 10,000 20,000 சொல்லும்போது அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா மாறுது. எப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க? சின்ன வயசுலேருந்து நோட் பண்ணியிருப்பாங்களா? இப்படிலாம் தோணுது எனக்கு. இது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க, இதை பார்த்தோன்னே? இல்லை, இது ஒரு படிக்கிறதும் ஒரு வாசகனுக்கு எவ்வளவு படித்தாலும் இவர் சொல்கிற இடத்துல பார்க்கும்போது உலக நூலகங்கள் ஒவ்வொன்றிலும் நின்று அண்ணாந்து பார்க்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மலைப்பா இருக்கு அவருக்கு. இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கறது, தெரிஞ்சுக்காத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கு தான் அவருக்கு அழுகையா வருது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வாழ்நாள்ல பாதியை கடந்துட்டோம் நம்ம. இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலே தான் நமக்கு மெச்சூரிட்டி வருது. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மேலே ஆர்வம் வருது. சின்ன வயசுலலாம் என்னதான் அப்பா அம்மா சொல்லியிருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் புறந்தள்ளிட்டு தான் போயிட்டோம் இல்லையா? இப்போ நிஜமா அழுகை வருதுன்னா இது நம்ம உணர்வு இல்லையா? ஐயோ, ஒரு சில நேரம் தோணும், இன்னும் எத்தனை புத்தகங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே இன்னும். ஆனால் இதோட ரியலைசேஷன் இருக்கா, இன்னும் நமக்கு முழுசா வந்துருச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லலாம் நம்ம, இல்லையா? இப்போதைக்கு இல்லை. ஒரு ரசனைக்குள்ள, ஒரு பிடிமானத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு வாசிப்புங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எதை நம்ம வாசிக்கிறோம், எதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறோங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த ஏக்கம், இன்னும் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள், வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ விஷயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் தோன்றதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நமக்கு அந்த கிரிப்பு கிடைக்கிற வரைக்கும் தான். அது வரைக்குமே தெரியாது. அது இன்றைக்கி தலைமுறை சில நேரம் அது மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உலகம் வேறையாக இருக்குது, அவங்களுடைய வாசிப்பு அனுபவம் வேறையாக இருக்குது. இப்போ நிறைய கேட்ஜெட் நமக்கு அதை இது பண்ணிடுச்சு, அந்த நேரத்தை எடுத்துக்குது, நம்மளோட பெரும்பாலான நேரத்தை ரீல்ஸ் சாப்பிட்டுடுது. ஆனால் இதெல்லாம் மீறி எப்போ இந்த புத்தகங்களை படிக்க போகிறோம், எப்போ இந்த அறிவை வளர்த்துக்க போகிறோம்? மேபி அழுகையாக வர்றதோட ரீசன் அதுக்காக கூட இருக்கலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னீங்கன்னா ஏன் படிக்கணுங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க. நிறைய ஏன் படிக்கணுங்கிற இடத்துக்கு போகவே கூடாது, படிக்கிறது மட்டும்தான் நம்ம சொத்து. பஞ்சில் இருந்து நூற்றதும் நூல், பாட்டும் முறையும் பல்துறை அறிவில் யாத்ததும் நூல். நூலுக்கு எங்கெங்கேருந்து கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருக்காரு பாருங்க. நம்ம நூற்றதும் நூல் தான், பாட்டும் முறையும் பல்துறை அறிவில் யாத்ததும் நூல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பருத்தி பெண்டின் பனுவல் நூல். பருத்தி பெண்டீர் பற்றி உங்களுக்கு ஏதாவது இலக்கியங்களில் தெரியுதா? இல்லை, எனக்கு நூல் சம்மந்தமாக ஏன் நூல்னு பேர் வந்தது, எல்லாம் புக்குன்னு தான் சொல்கிறோம், நூல்னா புத்தகம்னு சொல்கிறோம், நூல்னு எதுக்காக பேர் வந்தது அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. அப்போது ஒரு காணொலியில் பார்த்தப்போ வலம்புரி ஜான் அவர் சொன்ன விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் காதுள்ள ஊசியில் நூலை கோர்த்து 2 கிழிஞ்ச துணியை தைக்கிறது மாதிரி நம்ம 2 காதை வச்சு நம்ம கேட்குற இந்த நூலை நம்ம மனசில் இருக்கிற நிறைய கிழிசல்களை தைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நூலுங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அது எவ்வளோ அழகாக வலம்புரிச்சான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம அறிவு, அதாவது அறியாமை அப்படிங்கிற கிழிசலை தைக்கிற நூல் இருக்கு, புத்தகம் இருக்கு, அந்த அறிவு வளர்றதுக்கு உதவுது. என்ன அழகாக சொல்லியிருக்காரு. பாட்டுக்காரனின் பனுவலும் நூல், இழை நூல் சேயிழை ஆகு பெயராகிய அவள் இடை நூல். இங்க வந்துட்டாரு, இப்ப சப்ஜெக்டுக்கு வராரு தலைவர். இழை நூல் சேயிழை ஆகு பெயராகிய அவள் இடை நூல். நூல் இடை என்று ஓமை சொன்ன நுண்ணறிவாளன் மனசில்
நூல் இருந்ததா, இடை இருந்ததா, இரண்டுமே இருந்ததா? நீங்க எந்த நூல்னு சொல்லுவீங்க இப்போ? வேணுங்கிறத அவங்கவுங்க எடுத்துக்குங்கப்பாங்கிற மாதிரி அவர் தனியா பிரிச்சு சொல்லி வேணா ரெண்டையுமே எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா. நூலிடை என்று ஓமை சொன்ன நுண்ணறிவாளன், அவனையே நுண்ணறிவாளன் ஆக்கிட்டாரு. நம்ம வந்து மற்றதுக்கு தான் நூலை படிச்சு தான் சொல்லுவோம். இங்க நூலிடைன்னு சொன்னதுனாலயே, நூலை கொண்டு வந்து அங்க சேர்த்ததுனாலயே அவன் நுண்ணறிவாளன் ஆயிட்டான். நூல் இருந்ததா, இடை இருந்ததா, இரண்டுமே இருந்ததா தமிழ். இந்த குறுந்தொகையை நானும் எத்தனை முறை நுனி முதல் அடி வரை வாசித்திருப்பேன். நல்லென்றே யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவின்றி நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே. அடடா அழகே அப்படின்னு இருக்காரு. இந்த குறுந்தொகை பாட்டு என்ன நினைவுபடுத்துது உங்களுக்கு? இது என்ன சொல்ல இது வந்து பதுமனார் அவருடைய நெய்தல் தொகுப்புல உள்ளது. எனக்கு இது நீங்க எழுதின ஒரு தொகுப்பு எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப அழகான ஒரு முட்டுவேன் கொல் மோதுவேன் கொல் அந்த இது இதோட பொருளை முதல்ல பார்த்துடலாம் நம்ம. இது என்ன சொல்ல வராங்க? இது எதை பத்தினது? யாமம் எனப்படும் இந்த நள்ளிரவுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது ஒரு நல்லுன்னு ஒரு சத்தம் கேட்குமா. அந்த இரவு சத்தம். ஆமா, அதனாலதான் அது நள்ளிரவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லாம மக்கள் எல்லாம் ஆவி அடங்கினதுக்கு அப்புறம் நான் ஒருத்தி மட்டும் முழிச்சிருக்கிறது உனக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இதுல முடியுது. ஓகே, நான் எழுதின கவிதை இதுக்கு. ஆக்சுவலாக இந்த குறுந்தொகை பாட்டு எழுதினவங்க ஔவையார், அதாவது பெண் பார்ப்புள்ளவர்கள். இப்போ பெண்கள்லாம் பொது இடங்களில் காமம் அப்படிங்கிற இல்லை காதலையே சொல்ல நம்ம வந்து கூசுகிறோம். காமம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, காதலோட உச்சபட்ச நிலை தான் காமம். நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு தயங்குறோம். ஆனால் அந்த கால பெண்பார்ப்புள்ளவர்கள் எவ்வளோ அழகாக தன்னோட இந்த காதல் உணர்வுகளை ஈஸியாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த முட்டுவேன் கொல் மோதுவேன் கொல் பாட்டு வந்து ரொம்ப ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த பாட்டும் நல்லென்றே யாமம், இந்த பாட்டு கூட ஒரு சிறந்த உதாரணம். நான் அதை வச்சுக்கிட்டு எழுதின பாட்டு. உறக்க கத்த வேண்டும், ஊரறிய சொல்ல வேண்டும், முட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல், என் உணர்வு இது உணர்ச்சி மேலிட வைக்கும் உணர்வு. சதுராடியும் தீக்குழிக்குள்ளும் இறக்கியவர்களுக்கு என் உணர்வு எங்கே புரியும்? கடவுளும் காமனும், அதாவது காமன் மேன் எடுத்துக்கலாம், காமனும் அவர்கள் வகைதானே, ஏது விதிவிலக்கு? கடலோடியவர்களுக்கு கன்னியும் கைப்பாவையும் ஒன்றுதானே. உயங்காக்கால் உப்பின்றாம் காமம் என் நிலை, என் வகை கரையேறிய பெண்மைக்கு. உணர்ச்சிகளை தணிக்க ஊருக்கு ஒரு பைதலை நாடியவனுக்கு தோள் வைத்து அணை மேற்கிடப்பவளின் துய்த்தல் வகை எப்படி நினைவில் ஏறும்? அவன் வந்து வணிக நிமித்தம் எங்கே வேணாலும் போயிடுவான், எங்கே வேணாலும் ஒரு பரத்தை கூட ஒரு இல்லை மற்ற பெண்கள் கூட கூடிடுவான். ஆனால் இந்த பெண் வந்து அவனையே நினச்சி தன்னோட வீட்டில் படுத்து இருப்பா. கையை வந்து அணையா வச்சு தோள் வைத்து அணை மேற்கிடப்பவளின் துய்த்தல் வகை எப்படி நினைவில் ஏறும்? கடல் இரவின் சூடு தின்றும் வயல் ஆமை புழுக்கு உண்டும் வாழ்பவனுக்கு வஞ்சி மகளின் கிடை வாய்ப்பில்லை ராஜா. பிறந்திருப்பவனை கொலை மேற்கொண்டாரின் கொடியவன் அவன். நன்னேன் பரத்தனின் மார்பு என்று நீங்கிவிடத்தான் உள்ளம் துடிக்கிறது. உணர்வுகள் மட்டும் எனக்கு, உணர்ச்சிகள் முழுக்க அவனுக்குத்தானா? பயனுறுதல் அவனுக்கு, பசலை மட்டும் எனக்கா? காமன் நீ கொடியவன், நீங்கி செல்பவன் அவன், நீங்கா நோய் எனக்கா? என்னே ஒரு நடுவு நிலைமை, கடவுளா இருந்தாலும் நீ நடுவு நிலைமை இல்லாதவன்னு சொல்ற ஒரு கவிதை இது. வந்து நான் பருவரலும் பைதலும் காணான் கொல் காமன் ஒருவர் கண்ணின்றொழுகுவான் அந்த குரலுக்காக இது கிட்டத்தட்ட சாரை காப்பி அடிச்சு எழுதின ஒரு கவிதை தான் வச்சுக்கோங்களேன். சாரோட ஃபார்மேட் அப்படியே வச்சுக்கிட்டு நாம எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ண ஒரு கவிதை தான் இது. தப்பா சரியாலாம் தெரியாது, மன்னிச்சுக்கோங்க தப்பா இருந்தா. இந்த கவிதை நினைவுக்கு வந்ததுக்கு நன்றி. என்னோட கவிதையை வாசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு. சொல்ல வந்து எனக்குள் சுயமௌனம் பூக்கிறது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய். இது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா? இது அதாவது எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் எப்போதுமே ஒரு எழுத்து மூலமாக, ஒரு படைப்பாளி மூலமாக அது நமக்கு ஞாபகப்படுத்தும். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த உலகத்துக்குள்ளே போவான், அதுக்குள்ளே ரசிக்க ஆரம்பிப்பான். நிறைய விஷயங்களை அது பின்தொடர்ச்சியாக அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரசனை தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நம்ம இப்போ இருக்கிற புரிகிற மாதிரி இந்த படிநிலைகளில் புரிஞ்சு சொன்னால் தானே எல்லாருக்கும் மாதிரி ரொம்ப புது கவிதை வடிவில் அவரோட
சொல்கிறாரு. சொல்லவிந்த எனக்குள் சுயமௌனம் பூக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய். ரொம்ப அழகாக சொல்லிட்டார் அதை. ஆமாம். நற்றினையே உன்னை படிக்க படிக்க புது புது புரிதல், குறிஞ்சிப்பாட்டாய் குளிரும் தொடுதல். நற்றினையே அப்படிங்கிறது நூலையும் சொல்லலாம், சொல்றாரு, சொல்லலாம். அவர் முழுக்க முழுக்க அந்த நூலாக தான் பார்க்குறாரு. அந்த பெண்ணை கூட மொழியாகவும் அந்த தமிழாக தான், அதனால தான் அவர் சொல்லிட்டு இருக்கிற வர்ணனை. புது புது புரிதல், குறிஞ்சிப்பாட்டாய், அதுல கூட குறிஞ்சிப்பாட்டை கொண்டு வந்திருக்காரு. குளிரும் தொடுதல். அடியே என் செருக்கை செப்பனிட்டு சீர் செய்த தமிழே. அடியேன்னு சொன்னதுனால என் செருக்குன்னு சொல்லி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை ஒரு உரிமையாக சொல்லிட்டு, என் செருக்கை செப்பனிட்டு சீர் செய்த தமிழே, உன் காதலிலும் உயிரூற்றின் ஒவ்வொரு துளியிலும் துளிர்க்குதடி புது உலகம். இது உயிர் ஊற்றோட ஒவ்வொரு துளியா, ஊற்றுங்கிறது வேகமா வர ஸ்ப்ரிங் இல்லையா, அதுல ஒரு துளிய இவர் கால்குலேட் பண்றாராம். அறிய அறிய தெரிகிறது முன்னை அறியாமை, இழையாய் இழையாய் செறிய செறிய சேர்கிறது சே இழையின் புது செறிவு, மலைத்து நிற்கிறேன் தமிழே அப்படின்னு முடிக்கிறாரு. அறிய அறிய தெரிகிறது, அரிதோறும் அறியாமை கண்டற்றால் கொண்டு வந்துட்டாரா இங்க, அறியாமை இங்க சொல்லிட்டாரு. இழையாய் இழையாய் செறிய செறிய சேர்கிறது சே இழையின் புது செறிவு. இது நாம நூலை சொல்கிறோமா பொண்ணை சொல்கிறோமான்னு கடைசி வரைக்கும் சொல்லாமல், நான் நூலை தான் சொல்கிறேன்னு பொண்ணையும் சொல்கிறேன், நான் பொண்ணை தான் சொல்கிறேன் நூலையும் சொல்கிறேன். நூலை எந்த இடத்துலையும் விடலை பாருங்க. அது இந்த அடுக்குமொழி மாதிரி இதை கொண்டு வந்திருக்காரு இல்லையா. இது எப்படி இவருக்கு கை வந்துச்சு? இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பெண்ணை வர்ணிக்கிறத விட நூலை ரொம்ப அதிகமாக காதலிச்சிருக்கிறாரு. அந்த காதலை ஜெராக்ஸ் எடுக்கிற வேலையை தான் இந்த பெண் வச்சு பண்றாரோ அப்படின்னு கூட தோணுச்சு. அதனாலதான் நமக்கு இந்த புத்தகங்கள் கிடைச்சிருக்கு பாருங்க, இல்லையா? நூலை இவ்வளவு காதலிச்சதுனாலதான் இந்த புத்தகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் சாரோட இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன், இது நீங்க கொடுத்த பரிசு சார் எங்களுக்கெல்லாம். சாதாரண நூலா இதை நான் பார்க்கல, பரிசாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொன்றுமே இந்த பன்மாய கல்வனும் சரி, இப்படி ஒரு தீயாவும் சரி, படிக்க படிக்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கவிதையை நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோமா அப்படின்னா, நம்ம பொதுவாக படித்ததுன்னா நம்ம இது சொல்லலாம் இல்லையா, வைரமுத்துவோட வில்லோடு வானிலவை. அதில் ஒவ்வொன்றுமே அவருக்கு உரிய அந்த கவித்துவத்தோட அவர் எழுதியிருப்பார். எல்லாமே உவமையோட தான் இருக்கும். ஆமாம், அந்த உவமைக்கும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சூழல் நம்ம ரசிக்கக்கூடிய இதாக இருக்கும். ஒவ்வொரு சொல்லுமே அழகாக எடுத்து கையாண்டிருப்பாரு வைரமுத்து. அந்த இதை பார்க்கும்போது அவர் கவிஞர், அவருக்கு அது கை வந்தது. ஆனால் இவர் கவிஞர் இல்லை, இவர் ஒரு ஆணையர், குடிமைப்பணி ஆணையராக பணியாற்றினவர். இவருக்கு இது கை வந்தது அப்படிங்கும்போது பல்துறை வித்தகர் நம்ம சார்தான் அப்படின்னு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதோட அர்த்தத்தை பல விரிவுரையெல்லாம் தெளிவுரையெல்லாம் வச்சு படித்தா கூட புரியாததை இவர் அழகாக அதை ஒரு ரெசிபியாக பண்ணி அழகாக நமக்கு இந்த தேனோடு சேர்ந்து கலந்து கொடுக்குற மாதிரி இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் விட இன்றைக்கு சூழலில் நம்ம அறிமுகப்படுத்துகிற வார்த்தை எல்லாமே சொல்லியிருப்பார். ஆமாம், லந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. மதுரை வட்டார வழக்கு அத்தனையும் வந்திருக்கும். வடிவேலு உள்ள புகுத்திருப்பாரு. அதுதான் உச்சக்கட்ட எளிமைத்தனம் நான் நினைக்கிறேன். வடிவேலு உள்ள கொண்டு வந்தது ஏன்னா சாதாரண மக்களுக்கும் கனெக்ட் ஆயிடும் இல்லையா. நான் ஒரு எபிசோட்ல சார் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், பருத்தி செடிக்குள் பற்றி கொண்டதுன்னு எழுதியிருப்பாரு, பஞ்சு பற்றி கொண்டதுன்னு. அப்போ ஒரு காட்சிப்படுதல் அங்க வந்துருது இல்லையா. நீ பார்த்த பார்வையில பருத்தி செடி பத்திக்கிச்சுன்னா கரிசல்மண்ணோட காதல சொல்றாரு அவரு. ஸோ ஈஸியாக யாரோ ஒரு மன்னனுக்கு நடக்கிற காதல்னு இல்லாமல் இது ஒரு மண்ணோட காதல் அப்படின்னு வரும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகும்ல மக்களுக்கு. அதை நீங்கள் அப்படி அச்சீவ் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு சிரிச்சுக்கிட்டாரு. எங்கெல்லாம் முரணா இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்க பயன்படுத்திடுவார். அது கொரில்லா போர் நீங்க சொல்லலாம். ஒரு கவிதையில கொரில்லா போர் தாக்குதல்ல எப்படி பொண்ணோட தாக்குதல் அதை இங்க ஆரணங்கு தாக்கினதுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாரு. அது அதுதான் அது நிறைய படிச்சிருந்தா அந்த விஷயங்களை நாம கனெக்ட் பண்ண முடியும். அதனால படிங்க மக்களே, படிங்க. இந்த சூழல் நமக்கு புரியறதுனால அந்த உவமை இன்னும்
2 மடங்கு புரியுது. ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்கிறேனே. நான் இப்போ எனக்கு வரலாறு நிகழ்வு தெரிஞ்சதுனால ஏதோ கொஞ்சம் என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு நிறைய கதை புத்தகங்கள் படித்ததுனால உங்களால் கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ யாருக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அதை வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால அந்த நாலேஜ் கொடுக்கறது மொத்தம் புத்தகங்கள் தான். அதனால் புத்தகங்களை படிக்கணும். அறியாமையின் புது விளிம்பு. நன்றி.